சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பாண்டிச்சேரி காரைக்கால்னு வந்திருக்கேன் சார். சரி, என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? கழுத்து வலி, ஷோல்டர் வலி, ஆ, அங்கே ஒரு கிளியர்னஸ் இதே மாதிரி அதிகமாகிடுச்சு சார். அதாவது உங்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா தலை சுத்தல் இருந்தது, தலை சுத்தல், உடனி வலி இருந்தது, உடனி வலி. கை ஃபுல்லாக வலி இருக்கும். ஆமாம். சரியா? மெடிக்கல் டேர்ம்ஸில் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா cervical ஒரு டிஸ்க் பல்ஜு, அதே மாதிரி உங்களுக்கு தலை சுத்தலுக்கு வெர்டிகோ, அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு நிறைய வெர்டிகோலாம் சொல்லியிருந்தாங்க. இது மொத எப்போ ஆரம்பிச்சது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சார். அது சரி, அந்த 10 வருஷம் முன்னாடி எப்படி ஆரம்பிச்சிச்சு? எந்த ஊரில் இருந்தீங்க? என்ன மாதிரி வைத்தியம் பார்த்தீங்க? நீங்களே சொல்லிவாங்க சார். மலேசியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த இடையில ஸ்டார்ட் ஆகும்போது தான் அங்கேயும் நான் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா பேலன்ஸிங் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா இந்தியாவில் வந்து நிறைய எம்ஆர்ஐ, பிரெயினுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கேன் எடுத்தேன். ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல்லாமே நார்மல் தான். ஆனால் எனக்கு மட்டும் அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வெளியே சொன்னால் டாக்டர் சொன்னாலும் நார்மலாக தான் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை காம்ப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட் டேப்லெட் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது எனக்கு நிறையா இதே மாதிரி ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக எல்லாமே ஸ்கேன்லேயே எல்லா ஸ்கேனும் எடுத்துருக்கேன் சார். எம்ஆர்ஐ, சிடி இதே மாதிரி எல்லா ஸ்கேன். நீங்கள் சொல்கிறது யாராவது நம்புனாங்களா? இப்படி தொடர்ந்து வலிக்குது, எப்போவுமே ஒரு வலி இருக்குது அப்படின்னு யாராவது நம்புனாங்களா? சில டாக்டர் நம்ப மாட்டாங்க. என்ன கரெக்டாக தான் இருக்குது, ஏஜ் கரெக்டாக தான் இருக்குது, வலி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக சப்ளிமெண்ட்டுக்கு தான் அதிகமாக கொடுத்து இந்த டேப்லெட்டை கொடுத்தாங்க, இல்லாட்டி எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. கழுத்துக்கெலாம் நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்க. எப்போ உங்கள் கழுத்து வீக் ஆச்சு? ஏன் பயிற்சி நீங்கள் யார்ட்டையாவது கேட்டிங்களா? இல்லை சார், அது நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு டைமில் செஞ்சால் சரியாயிருந்து ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு நம்பிக்கையின் காரணமாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் குறைஞ்சதா? குறையவே இல்லையா சார்? குறையில சார். அது சுமார் எத்தனை வருஷமாக இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க? நான் ஒரு 5 இயராக செஞ்சுருப்பேன். அதாவது என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அது உங்களுக்கானது அல்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையில் 5 வருஷம் பயிற்சி பண்ணீங்க. ஏதாவது முன்னேற்றம் இருந்துச்சா? இல்லை சார். உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போது? இப்போ 36 ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த வலி இருக்கப்பே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் நீங்கள், ஆனால் உங்கள் வலி மட்டும் போகவே இல்லை. வருஷமெல்லாம் வலியோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. தூக்கம் எப்படி வரும் உங்களுக்கு இந்த வலி இருக்கப்போ? தூக்கம் வந்து எப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும். நம்ம தூங்கும்போது ஏதாச்சும் ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபுல் நீதாக படுக்க முடியாது. தூங்கும் வசதினால தூங்கும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஆனால் இடையில கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துச்சு, ஆனால் ரிப்பீட் ஆகி வந்துட்டு தான் இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம கிளினிக் எப்படி அறிமுகமாகி வந்தீங்க? ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த நிறைய வீடியோ செக் பண்ணி பார்த்தேன். ஒரு நம்பிக்கை வந்து சரி போய் பார்ப்போம், என்ன நல்லா ஆகிடும். மெயினாக நான் என்னோடய வீடியோவில் மேஜிக் ஒரு நாளில் நடக்கும்னு சொன்னேன்ல, உங்களுக்கு நடந்துச்சா? நடந்துச்சு. நான் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் அது எப்படி நடக்கும்னு. ஆனால் நடந்துச்சு அது. ஏன்னா இவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக நம்பிக்கைனா மலேசியாவில் அங்கேயும் ஃபாரினில் ட்ரீட் பண்ணீங்க, எல்லோரும் உங்களுக்கு காது சார்ந்த பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? இப்போ ஒரே நாளில் மேஜிக் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அது நடந்ததில்ல? எத்தனை செகண்டில் நடந்துச்சு? ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு எல்லாரும் உங்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க? சர்விக்கல், கழுத்தில். நான் எங்கே இருக்குன்னு சொன்னேன்? ஷோல்டரில். நான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் உங்கள் சர்விக்கில் தொட்டேன்னா? இல்லை, தொடலை. ஆனால் நான் சொல்கிற மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் சரியாகிறீங்களா இல்லையா? தேவை சார். அந்த மேஜிக் தான். இப்போ அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. இந்த தோள்பட்ட வலியை நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லலை? இல்லை, சொல்லலை. ஆனால் எப்போவுமே உங்களுக்கு ஒரு தோள்பட்ட வலி இருக்கும்ல? இருக்கும், தோள்பட்ட வலி இருக்கும். ஆனால் கழுத்துலேருந்து தான் அந்த வலி. அந்த கதைகள் அப்படியே சொல்லப்பட்டுருச்சு. ஆமாம். இப்போ நீங்கள் மட்டும் இல்லை, நான் ஏன் வீடியோவில் சொல்ல தெளிவாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி புடனை வலியை வந்து கை வலிச்சிட்டா அது வலிக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ரொம்ப நாளாக அவங்க தோள்பட்ட வலி இருந்துச்சு, அதை நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லிக்கல. கேட்டா இப்போ நீங்கள் இந்த வைத்தியம் பண்ணோம்ல, இந்த மொத்தமாகவே ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துருப்போம். எத்தனை % பெட்டராக இருக்கீங்க வந்ததுக்கு? ஒரு 60-70% பெட்டராக. வர்றப்ப என்னென்ன தொந்தரவுலாம் மெயினாக இருந்துச்சு? வரும்போது ஒரு கியர்னஸ் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கழுத்து திருப்பும்போது ஒரு டைட்னஸாக கழுத்து முறுக்குன்னு சத்தம், முறுக்குன்னு சத்தம். இப்போ கொஞ்சம் நெக் அப்படி தூக்கி ஆக்கும்போது ஒரு சாஃப்ட் மாதிரி ஒரு இது வரும். ஆனால் இப்பொழுது அது இல்லைப்பா. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் நிகழ்ந்துச்சு இல்லையா? ஸோ மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் மேஜிக் நடக்குதுல்ல? சரி, இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? மற்றவங்களுக்கு சொல்லணுமோ அதை நீங்கள் சொல்லலாம் வியூவர்ஸ்க்கு. மக்களுக்கு இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. வந்து பார்த்து எல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகிறீங்க. ஏன்னா இளமையே போயிடுச்சு இல்லையா? என்னன்னா கம்ப்ளைண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன். இப்போ அதுதான் விஷயம். என்ன நோய் எதுக்காக வந்துச்சுன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையும் எக்ஸசைஸ் சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போ உங்கள் கழுத்து தசை பலகீனமாச்சு ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும்? ஆனால் அதை நம்ம சொல்லிட்டோம். அண்ட் 2வது உங்கள் டைஜஷன் ப்ராப்ளம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொன்னேன். அதை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம்.
அது இடையில சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயிறு பூசின மாதிரியே இருக்கும். அது நானும் நிறைய எக்ஸசைஸ் செய்வேன். ஆனால் அது என்னன்னு வயிற்றுக்கு நிறைய எக்ஸசைஸ் செஞ்சுட்டு ஆனால் பூசின மாதிரியே இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க ஏன் இதாக இருக்குது. ஆனால் இப்போ அதை நீங்கள் சொல்லி தான் அந்த கம்ப்ளைண்ட். இப்போ தொட்டு பாருங்க, வயிறு பூசின மாதிரி இருக்கா? இல்லை, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா நம்ம வயிறுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ்டியோபதிங்கிறது அதுதான். உங்களுக்கு புடனி வலினா புடனி வலி மட்டும் பார்க்க மாட்டோம். ரெண்டாவது என்னோட வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வயிறு பிரச்சனை இருந்தது, செரிமான பிரச்சனை தான் உங்களுக்கு புடனி வலி கிஃப்டாக இருக்கும். இந்த செரிமான பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப வருஷமா இருக்கு இல்லையா? எத்தனை வருஷமா இருக்கும்? இதுவும் மலேசியாவுக்கு வந்துருக்கா? இருக்கு. அங்கே சாப்பாடுலேருந்து அங்கே உள்ள சாப்பாடு கல்ச்சர்லேருந்து அவள் இருக்குது எனக்கு. ஸோ சாப்பாடு நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம், மைதா ஆகிப்போச்சு, அது சாப்பிட்றோம், இது சாப்பிட்றோம், அதனால் வருது, கரெக்டாக? ஆனால் இப்போ அதுவும் ஒரு பதில் கிடச்சிருச்சு. ஸோ ஓவராலாக உங்கள் புடனி வலி, செரிமான பிரச்சனை, தோள்பட்ட வலி எல்லாமே எவ்வளோ தூரம் பெட்டராக இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட முடிச்சிடலாம் நம்ம. ஒரு 70% இருக்குது சார். 100% வந்துடும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரே நாள் நடந்துச்சு. ஒரே நாள் அதுதான் அந்த டே 1 மேஜிக் நடக்குது. மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் மேஜிக் நடக்குது இல்லையா? நடக்குது சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பதிவு வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரப்போ சூப்பராக ஆகிடணும். ஓகே சார். அந்த கொடுத்துருக்க மெடிக்கல் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள், போட்டுக்கோங்க. நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு 14 நாள் 10லேருந்து 14 நாள் கழிச்சு சந்திப்போம் சார். சரி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.